சங்கீதம் 22 வசனம் 24. ஏனெனில் அவர் சிறுமைப்பட்டவனுடைய துன்பத்தை இகழவுமில்லை, அருவருக்கவுமில்லை. அவர் தம்முடைய முகத்தை அவனிடமிருந்து மறைக்கவுமில்லை. அவனுடைய கூக்குரலை கேட்டருளினார். சங்கீதம் இரவு 10:24. இந்த வசனத்தின் எளிய பொருள். இந்த வசனம் கடவுளைப் பற்றி 3 சக்திவாய்ந்த உண்மைகளை நமக்குச் சொல்கிறது. 1. கடவுள் துன்பப்படும் மக்களை தாழ்வாக கருதுவதில்லை. 2. ஒருவர் வேதனையில் இருக்கும்போது கடவுள் முகத்தை திருப்பிக் கொள்வதில்லை. 3. நொறுங்குண்டவர்கள் கதறும்போது கடவுள் செவி கொடுக்கிறார். வாழ்க்கை நியாயமற்றதாகவோ அல்லது அமைதியாகவோ தோன்றினாலும் கடவுள் கவனத்துடன் இருக்கிறார், அவர் விலகி இருப்பதில்லை. கதை 1. புறக்கணிக்கப்பட்ட தொழிலாளி. ஒரு தினக்கூலி தொழிலாளி காயமடைந்து வேலை செய்ய முடியாமல் போனார். அவரைச் சுற்றியிருந்தவர்கள் அவன் துரதிர்ஷ்டசாலி, அவனுடன் சம்பந்தம் வைத்துக்கொள்ள வேண்டாம் என்று கூறி அவரை தவிர்த்தனர். ஒரு நாள் இரவு சாப்பிட உணவு இல்லாத நிலையில் அவர் ஜெபித்தார். கடவுளே, நீர் என்னை பார்த்தால் எனக்கு உதவி செய்யும். மறுநாளே அவருடைய முன்னாள் முதலாளி ஒருவர் எதிர்பாராத விதமாக அவரை தேடி வந்து அவர் வாங்காத பழைய வேலைக்கான பணத்தை கொடுத்தார். செய்தி: மக்கள் துன்பத்தை புறக்கணிக்கலாம், ஆனால் கடவுள் ஒருபோதும் துன்பப்படுபவர்களை இகழ்வதில்லை. இது பின்வருவனவற்றை பிரதிபலிக்கிறது: அவர் துன்பத்தை இகழவுமில்லை, அருவருக்கவுமில்லை. கதை 2. கடவுள் மௌனமாக இருக்கிறார் என்று நினைத்த குழந்தை. ஒரு இளம்பெண் தன் தாயை இழந்து ஜெபிப்பதை நிறுத்திவிட்டாள். கடவுள் என் முகத்தை விட்டு தம் முகத்தை திருப்பிக் கொண்டார் என்று அவள் நினைத்தாள். பல ஆண்டுகளுக்குப் பிறகு ஒரு கடினமான தருணத்தில் அவள் ஒரு சிறிய ஜெபத்தை முணுமுணுத்தாள். அதன் பிறகு அவள் ஒரு ஆசிரியரைச் சந்தித்தாள். அவர் அவளுக்கு வழிகாட்டினார், அவளுடைய கல்விக்கு ஆதரவளித்தார், மேலும் அவளை தன் குடும்பத்தில் ஒருவரைப் போல நடத்தினார். திரும்பி பார்க்கும்போது அவள் உணர்ந்தாள், கடவுள் என்னை ஒருபோதும் விட்டு விலகவில்லை. அப்போது என்னால் அவரை பார்க்க முடியவில்லை. செய்தி: வேதனை ஆழமாக இருக்கும்போது கடவுள் தூரத்தில் இருப்பது போல் தோன்றலாம், ஆனால் அவர் தம் முகத்தை மறைக்கவில்லை. கதை 3. சிறைச்சாலையின் அழுகுரல். தவறாக குற்றம் சாட்டப்பட்ட ஒருவன் சிறைச்சாலையில் தனிமையில் அமர்ந்திருந்தான். எந்த வழக்கறிஞரும் உதவவில்லை, எந்த நண்பரும் பார்க்க வரவில்லை. கண்ணீருடன் அவன் ஜெபித்தான், கடவுளே, நீரே என் ஒரே சாட்சி. சில மாதங்களுக்குப் பிறகு புதிய ஆதாரங்கள் வெளிவந்தன, அவன் விடுவிக்கப்பட்டான். அவன் சொன்னான், அந்தச் சிறையில் நான் விடுவிக்கப்படுவதற்கு முன்பே என் ஜெபம் கேட்கப்பட்டதாக உணர்ந்தேன். செய்தி: விடுதலை பின்னர் வந்தது, ஆனால் அவன் கதறிய கணமே கடவுள் செவி கொடுத்தார்.